أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரட்ட அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இப்போ உள்ள சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு மாநகரத்துல ஹெக்ரா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மத்தியன் சாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யுனெஸ்கோவால அங்கீகாரம் பெற்றதுக்கு என்ன அப்படின்னா இதுல அதிகமான தொல்பொருட்கள் இருக்கிறதாவும் அதுல அதிகமான ஆராய்ச்சிகள் நடைபெறுவதாகவும் இது ஒரு தொல்பொருள் தளம், இது ஒரு தொல்பொருள் நகரம் என்றும் மக்களால இப்ப அழைக்கப்பட்டு வருது. இது எங்க இருக்கு அப்படின்னா அல் உலா அப்படின்ற பகுதியில இருக்கு. இங்க எதற்குரிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நெப்படைன்ஸ் அவங்களுடைய சிவிலைசேஷனுடைய பகுதி. 100 வருடங்களுக்கு முன்பாக இதை யாருமே கண்டறியல, அவ்வளவுக்கா இதை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா சில வருடங்களுக்கு முன்பாக அகழ்வாராய்ச்சியாளர்கள்னால இதுல பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இதுல நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னும் நிலநடுக்கங்கள் மூலியமா இந்த பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இதுல இருந்து பெரிய பெரிய மலைகள் குடைக்கப்பட்டு நம்பவே முடியாத அளவுக்கு கட்டட அமைப்புகள் இருக்கிறதாகவும் இதை சாதாரண மனிதர்களால இந்த விஷயங்களை எல்லாம் கட்ட முடியாது, மிக பெரும் வலிமை வாய்ந்த மனிதர்கள்னாலதான் கட்ட முடியும், இதுல சிலைகள் இருக்கு, இதுல சிலை வணங்கிகளா இருந்திருக்காங்க அப்படின்னும் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருது. இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் சகோதரிகளா நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹிஜ்ரு வாசிகளான சமூக சமூகத்தை சார்ந்த இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இத எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நினைவூட்டல்கள்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு இந்த அமர்வை நம்ம ஆரம்பிப்போம். அல்லாஹ் தாலா சொல்றான், வலிமை மிக்க ஒரு சமுதாயத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது யாரு? முன்னமே நம்ம பார்த்தோம், ஆது சமுதாய கூட்டத்தினரை நம்மளுக்கு பத்தி தெரியும். இதுதான் பூமியிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சமுதாயமா இருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா ஆது சமுதாயத்திற்கு அப்புறம் அல்லாஹ் பெயர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், வலிமை மிக்க சமுதாயம் அப்படின்னு பார்த்தா சமூது சமுதாயம் தான். இவங்க சிலை வணக்கிகளா இருந்தாங்க. இவங்கள்ட்ட இருந்தே சாலிஹ் சகோதரர் அடுத்த சமுதாயத்திற்கு இறை தூதரா அல்லாஹ் அனுப்பினான். அநேகமான இடங்கள்ல குரான்ல நம்ம வாசிக்கும் போது ஆது சமுதாயத்தை நினைவூட்டிட்டு அல்லாஹ் தாலா மறுபடியும் சமூக சமுதாயத்தை நினைவு கூட்டுவான். அது ஃபஜ்ர் அப்படின்ற சூறால அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம தாத்தில் இமாத் அல்லதி லம் யுலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் ஃபஸமூத அல்லதீன ஜாபுஸ் ஸஹ்ர பில் வாத். இதுல என்ன சொல்ல வரான்ல அப்படின்னா, ஆது சமுதாயத்திற்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நீ பார்க்கலையா, எண்ணி பார்க்கலையா மனிதர்களா? மீண்டும் சமுதாயத்தை நாம எப்படி அழிச்சோம் அப்படின்றத பார்க்கலையா அப்படின்னு 2 சமுதாயங்களையுமே நம்மளுக்கு ஒரு ஆகச்சிறந்த அத்தாட்சிகளாக நம்மளுக்கு அதுல படிப்பினை பெறதுக்காக அடுத்தடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு அல் குர்ஆன்ல நினைவூட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் ரோமன்ய பேரரசை தாக்கணும். ஏன்னா அந்த ரோமன்ய பேரரசு அப்படின்றது பெரும் பேரரசா இருந்துச்சு. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய பேரரசா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தபுக் அப்படின்ற இடத்தை நோக்கி இந்த பேரரசை தாக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாபெரும் படையை திரட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபுக் அப்படின்ற இடத்துக்கு சென்று கொண்டிருந்தாங்க. அந்த போற வழியில தான் ஹிஜ்ர் அப்படின்ற பகுதியை கடந்து சென்றாங்க. அந்த இடத்தை பர்ஜுன்னாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, மதாயின் சாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது எங்க இருக்கு அப்படின்னா மதினாவில இருந்து 400 கிலோமீட்டர், மக்காவுக்கு பக்கத்துல 2-3 கிலோமீட்டர்களுக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை கடந்து செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் கொடுத்தாங்க. அதற்கு முன்பே அந்த சஹாபாக்கள், அதாவது ஒரு கூட்டம் முதலையும் மறு கூட்டம் மறுபடியும் தானே போகும் இந்த போர்களுக்கு எல்லாம் போகும்போது. அப்ப அதற்கு முன்னாடியே அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சில சஹாபாக்கள் அந்த கிணற்றுல இருந்து, அதாவது தண்டனை இறக்கப்பட்ட மனிதர்கள் குடித்த அந்த தண்ணீர் கிணற்றுல இருந்து, அது வாட்டர் இது மாதிரி பாத் மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்க. அதுல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்ணீர்களை எடுத்து மாவை பிசைஞ்சு கொண்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா சில அறிவுரைகளை சொன்னாங்க. இந்த இது இந்த ஹிஜ்ரு அப்படின்ற பகுதி தண்டனை இறக்கப்பட்ட பகுதி. சோ இந்த இடத்தை நம்ம கடக்கும் பொழுது எப்படி செல்லக்கூடியவர்களா இருக்கணுமா,
விரைந்து செல்லக்கூடியவங்களா இருக்கணும், தனியா செல்லக்கூடாது. அதே மாதிரி அழுது கொண்டே செல்லக்கூடியவங்களா இருங்க. சப்போஸ் உங்களுக்கு அழுக வரல அப்படின்னா அழுகக்கூடிய பாவனையினாச்சும் நீங்க செலுத்துங்க அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அதற்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்லலாம், நாங்க இதுல இருந்து தண்ணீர் எடுத்துட்டோமே, நாங்க இப்ப என்ன பண்றது, அதை மாவும் குலைத்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒட்டகத்துக்கு அருந்து கொடுத்துருங்க, உணவா கொடுத்துருங்க, இனிமே இதுல இது பண்றாதீங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டர் பேங்க் மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்க. அந்த இதுல வந்து ஒட்டகம் அருந்தக்கூடிய அது அந்த கிணறு. அதுல வந்து நீங்க வேணா தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன் அப்படின்னா அல்லாஹுவால தண்டனை இறக்கப்பட்ட பகுதி அப்படின்றத அறிவுறுத்தி அவங்க சொன்னாங்க. மற்றொரு நிகழ்வுலையும் இந்த இடத்தை பத்தி ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கபரை பார்த்து சொல்லியிருக்காங்க. இது யாருடைய கபர் தெரியுமா தோழர்களே அப்படின்னு கேட்கும்போது, இது அபுரிகால் அவங்களுடைய கபரு. இவர் வந்து யார் அப்படின்னா சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் வந்து இறை நிராகரிப்பாளர்களாத்தான் இருந்தாங்க. அதாவது தண்டனை இறக்கப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து எங்க போனாருன்னா மக்கா மாநகரத்துக்கு வந்து போயிடறாங்க. அது ஹரம் தானே, ஹரத்துல வந்து எந்த தண்டனைகளும் வந்து இறக்கப்படாது இல்ல. அங்க போய் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச காலம் இருந்தாரு. தண்டனை முடிச்சு இந்த மக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊருக்கு வந்து வரலாம் அப்படின்னு அந்த எல்லையை தொடும் பொழுது அல்லாஹு தாலானால இவருக்கு மட்டும் சில அதாபுகள் இறக்கப்பட்டு அப்படியே, அதாவது அவர்கிட்ட ஒரு தங்கத்தாலான கதையும் இருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுது. அந்த கதையோடய அவர் புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கேட்ட சகாபாக்கள், அப்ப நம்ம தோண்டி பார்த்தா தங்கம் கிடைக்குமா யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, அதை தோண்டி பாக்குறாங்க. அதுல இருந்து தங்கம் எடுக்கப்படுது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அபுதாவுத் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு அம்ரு அவங்களுடைய ரிவாயத்துல. அல்லாஹு தாலா கூறுகிறான், இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட பகுதியில வாழ்ந்துச்சு அப்படின்னா, உலகது கெத்தப அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் முர்சலீன். ஹஜ்ரவாசிகள் எப்படிப்பட்டவங்கன்னா இறை தூதர்களை பொய்ப்பித்து கொண்டிருந்தாங்க. இந்த ஹிஜ்ரவாசிகள் எங்க இருக்கிறாங்க, இந்த ஹிஜ்ரவாசிகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஹிஜாஸுக்கும் தபுக்குக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இருக்காங்க. இந்த பகுதியை அறிய முடியுமா அப்படின்னா நம்மளிடையே கேள்வி ஏற்படும். ஆமா, அறிய முடியும். ஏன்னா அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கான், ஆகவே அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் அதோ பாலைநின்று கிடைக்கின்றது. சோ அத்தாட்சி நிச்சயமாக இதிலே வந்து என்னது, அறியக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினை இருக்கு. அப்ப படிப்பினை பெறணும், இதற் போன்ற தவறுகள் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் அல்லாஹு தாலா இந்த அத்தாட்சிகளை இன்றளவும் நம்ம மக்களிடையே வந்து வச்சிருக்கான். ரசுல்லா காலத்திலையும் நம்மளுக்கு வந்து என்னது, அதை வந்து மக்களுக்கு நினைவூற்ற விதமாகவும் உலகம் அழியும் வரை நம்மளுக்கு நினைவூற்ற விதமாகவும் அல் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த சமுதாயத்திற்கு சமூத் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சமூத் அப்படின்றது ஒரு மனிதர். அவர் ஒரு நன்மதிப்பை பெற்ற மனிதர் அந்த காலகட்டத்துல. இவருக்கு வந்து ஜுவேஸ் அப்படின்ற ஒரு சகோதரர் இருக்காங்க. இந்த இருவருடைய பாட்டனாருடைய பெயர் ஆபீருடைய தந்தையுடைய பெயர் இரமுடைய தந்தையுடைய பெயர் சாம். அந்த சாமுடைய தந்தையுடைய பேர் வந்து யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வலிமை மிக்க மனிதராகவும் பல அருட்கொடைகள் பெற்ற மனிதர். ஏன் அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியில வந்த நபர்கள்ல இவரும் ஒருவர். அல்லாஹு தாலா குறிப்பிடுறான் அத்தியாயம் 7ல 74வது வசனத்துல, இன்னும் நினைவு கூறுங்கள், அது ஆது கூட்டத்திற்கு பின் அவன் உங்களை பூமியில் பின்தோன்றல்கள் ஆக்கி வைத்தான், பூமியில் உங்களை வசிக்கச் செய்தான், அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்தும் வீடுகளை அமைத்தும் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், பூமியில் குழப்பம் செய்து அலையாதீர்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்ப அவங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நிலப்பரப்புல வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு சமவெளியான நிலப்பரப்புல வாழ்ந்தாங்க. எப்படிப்பட்ட கட்டிடங்கள் கட்டினாங்கன்னா மாளிகைகளை கட்டினாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா மலைகளை குடைந்து அவங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொண்டாங்க அப்படின்னு வருது. இது எல்லாமே சாதாரண மனிதர்னால கற்களை வந்து உடைக்க முடியுமா கையால? இல்ல. இப்ப வந்து இந்த சுத்தியல், உளி எல்லா விஷயங்களையும் பயன்படுத்திதான் அதை வந்து ஒரு சின்ன கல்லையே மாபெரும் பாறைகளை வந்து பிரம்மாண்டமான பாறைகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடை தானே, அதை அவங்க நினைவு கூறணும் தானே. மற்ற மற்றும் ஒரு அருட்கொடை வந்து இந்த சமுதாயத்திற்கு இருக்கு. என்ன அப்படின்னா ஆஹ் அதற்கு முன்பு ஆது சமுதாயத்தை பற்றிய பேசின சகோதரி சொன்னாங்கல்ல, இவங்களுடைய அரபு நிலப்பகுதியில வந்து ஆது சமூகம் வந்து எப்படிப்பட்ட நிலப்பகுதியில இருந்துச்சுன்னா அரேபிய தீபகற்பத்துல தெற்கு பகுதியில வாழ்ந்தவங்க. அங்க வந்து பெரிதா வந்து நீர்வளங்கள்லாம் கிடைக்காது. பட் இந்த சமுதாயத்துடைய நிலப்பரப்பு அப்படின்றது சமவெளியான நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு வந்து ரொம்ப செழிப்பான நிலப்பரப்பு.
இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வடக்கு பகுதியில அரபிய தீர்ப்பக்கற்பங்கள்ல இருக்கு. அங்கதான் இந்த சமூக கூட்டம் வாழ்ந்து வந்தாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய அறுக்குடை. இவங்க வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், உரங்கள் போட வேண்டாம். இதுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த இந்த காலகட்டத்துல இப்படிதான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு கிடையவே இல்லை. அவங்க வெறும் ஜஸ்ட் விதைகள் மட்டும்தான் தூங்குவாங்க. அந்த செழிப்பின் அந்த நிலத்தோடைய பயன் காரணமா, அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக அவ்வளவு அழகான பூத்து குலுங்கக்கூடிய மாநகரமா அந்த ஹிஜ்ருடைய பகுதிகள் இருந்துச்சு. இவ்வளவும் கொடுத்துட்டான்டா. ஆனாலும் பித்னாக்கள் நிறைந்த சமூகமா இந்த சமூக சமூகம் வந்து இருந்துச்சு. என்னென்ன பித்னாக்கள்ன்றத நம்ம பார்க்கலாம். அறிவுத்திறன் அதிகமா கொடுக்கப்பட்டுச்சு. வலிமை அதிகமா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க ஏகத்துவத்தை மறுத்தாங்க. தூதர்களை பொய்ப்பித்தாங்க. அவங்களையும் ஏற்கல. பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அதுலயும் ரொம்ப கஷ்டப்படுற ஏழை பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளும் இருந்தாங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் நினைச்சிருந்தா ஏழை மக்களோட என்ன பண்ணலாம், இது வந்து ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டு இவர் உண்மையான நபி அப்படின்றத ஏத்துக்கிட்டு அல்லாஹ் சொன்ன பாதையில போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு மாபெரும் சமுதாயமாக இந்த சாலிகளை செல்லம் உங்களுடைய சமுதாயம் வந்து நிலை பெற்றிருக்கும். பண்ணல. பால் மர்ரூத் அப்படின்ற சிலை வணக்கங்களை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹுக்கு எதிராக வரம்பு மீறக்கூடியவங்களா வாழ்ந்தாங்க. பித்தனாவை செஞ்சாங்க. சீர்திருத்தம் எதுவுமே இந்த தலைவர்கள் செய்யலாம். சாலிகளை செலுத்த சூனியம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பிறகு சூனியக்காரர்னு சொன்னாங்க. பூமியில அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க இந்த 9 குலத்தலைவர்களும் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. அதே மாதிரி சாலிகளை செல்லம் உங்களுடைய குடும்பத்தையும் இறை நம்பிக்கையாளர்களையும் தாக்கடும் முற்பட்டாங்க. இரவோடு இரவா உங்களுக்கு கொலை முயற்சியும் செஞ்சாங்க. நபிய வந்து ஏற்கிறோம் அப்படின்னு வாக்கும் கொடுத்து அத்தாட்சி நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த அத்தாட்சியை மறுத்து அந்த அத்தாட்சியும் அவங்க கொலை செய்து கடைசியில வரவு மீறினவங்களா ஆகினாங்க. அல்லாஹு தாலானால அழிக்கப்பட்டாங்க. சோ இவங்களுடைய அழைப்பு பணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யார் இந்த சாலிகளை செல்லம். இந்த சாலிய செல்லத்துடைய தந்தை பெயர் வந்து உபைத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காபூக் அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய தந்தையுடைய பெயர் மாசிகுடைய தந்தையுடைய பெயர் உபைதுடைய தந்தையுடைய பெயர் ஜாஜிருடைய தந்தையுடைய பெயர் சமூதுடைய தந்தையுடைய பெயர் ஆபிருடைய தந்தையுடைய பெயர் இரமுடைய தந்தையுடைய பெயர் சாமுடைய தந்தையுடைய பெயர் அலைவ செல்லம். அதாவது 8வது தலைமுறையாக இந்த சாலை அலைசல்லம் அவர்கள் சமூக கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா நபியால் அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அப்படின்னா சிலை வணக்கங்களை மேலோங்க செய்த சமூகமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த மாளிகைகளை அமைக்கும் பொழுதே இதுல கோபுரங்கள் அமைப்போம், விக்கிரகங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் இருந்தாரு. அவருடைய பேர் வந்து ஜுன்டன் பின் அம்ரு. இவங்களும் சமூகத்தை சார்ந்த சாலி அலைசல்லமும் அவங்களுடைய கூட்டமும் பூர்வீக அரபு மக்களாக தான் இருந்தாங்க. இந்த ஹிஜ்ர் பகுதியில இந்த மக்கள் அனைவருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா விக்கிரக வழிகேடுகளை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த அரசர் என்ன பண்ணார் அப்படின்னா கோபுரங்கள் அமைச்சு அதுல வந்து வழிபாடுகள் வந்து நடத்தணும். அதுக்கு எனக்கு ஒரு மத குரு வேணும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மக்களிடையே ஒரு கட்டளையிடுறாரு. அவர் உயர்ந்த குலமா இருக்கணும், சமுதாயத்தின் மத்தியில ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஆலோசனை கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதரை நீங்க மதகுருவா இந்த கோபுரத்துக்கு ஆக்குங்க, விக்கிரக வழிபாடு செய்யறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே மக்களிடையே பல ஆலோசனைகளுக்கு பிறகு காபூக் அப்படின்னா யாரு, சாலிகளத்துடைய தந்தை அவங்கள மதகுருவா நியமிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த மதகுருவான காபூக் அவங்க வந்து அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு விட்டு உறங்கக்கூடிய நிலையில அவங்களுடைய கனவுல அல்லாஹ் தாலா ஒரு சப்தம் கேட்கிற அளவுக்கு போடுறான். உங்கள்ல இருந்து ஒரு மனிதன் உருவாகுவார், அவர் இந்த ஊரின் விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார். ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. அவருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்து, ஒருவேளை நம்ம பாவம் செய்யறோம், இனிமே இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த சிலைகளுக்கு ஊனியம் செய்யவே கூடாது, நான் இனிமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்தை விட்டே போயிடுறாரு. ஏன்னா ஏன்னா மனிதர் தானே, மதிப்பை பெற்ற மனிதர் தானே. அப்ப அவருக்கு வந்து நற்குணங்கள் இருக்கத்தானே செய்யும். சோ அல்லாஹ் தாலா அவங்களுடைய இது கனவுல ஒரு உதிப்பை போட்டு அந்த இதை வந்து என்னது அவங்களுடைய வழிய வந்து நேர்வழியாக்குறான். இவங்களுடைய மனைவியோட பேர் வந்து என்னன்னா ஜுகும். இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகன் தான் சாலி அலைஹிஸ்ஸலாம்.
அவங்களுடைய 15வது வயசுல இரவுல ஒரு மாபெரும் சத்தம் கேக்குது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 15வது வயசுல. அல்லாஹு தாலா அந்த 15 வயசுலயே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னென்ன கொடுத்துட்டான்? வீரத்தையும் ஞானத்தையும் வழங்கிட்டான். சோ அந்த சத்தம் கேட்டோன்னே தான் தாயிடம் கேக்குறாங்க, என்னது சத்தமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சாமுடைய வம்சத்துல நவ்வா அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கான். அவன் லஸ்கர் அப்படின்ற கூட்டத்துக்கு தலைமை தாங்குறான். 7 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஊருக்கு வருவான். வந்து ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அந்த சத்தம் தான் இது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜுன்தக் பின் அம்ர் அப்படின்ற அரசர் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே காமிக்கல. எந்த விதமான முடிவும் எடுக்கல. அவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு அந்த பொருட்களை மீட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அந்த நவ்வான்ற மனிதர் அவ்வளவு பெரிய படைபலம் மிக்கவன் அப்படின்ற காரணத்தினால. சோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? முடிவு பண்ணாங்க. இந்த பொருட்களை மீட்கணும். அவங்களுக்கு எதிராக போர் செய்யணும். அதே போல மீட்டாங்க, போர் செஞ்சாங்க. மனிதர்களுக்கிடையே நன்மதிப்பை பெற்றாங்க. யாரு மாதிரி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றாங்களோ, அஸ்-சாதிக், அல் அமீன், நம்பிக்கையாளர், பொறுப்புகளை ஒப்படைக்க அவங்களுடைய அமானிதங்களை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நன்மதிப்பை பெற்றாங்களோ, அதே போலதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் மக்களிடையே நன்மதிப்பை பெறக்கூடிய மனிதரா இருந்தாங்க. இவங்களுக்கு 45 வயது கடந்துச்சு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா, வஹீயின் மூலியமா இவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுடைய சமுதாயத்தை ஷிர்க்கை விட்டு நீக்கி அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொள்ளும்படி உன்னுடைய சமுதாயத்திற்கு எத்தி வைக்கும்படி கூறினார்கள். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அப்படி அவங்க ஏற்கல அப்படின்னா அவங்களுக்கு நினைவு கூறுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் எப்படி அழைக்கப்பட்டுச்சோ அதே போல அவர்களும் அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதோட இவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்டுச்சு. உடனே இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாதாரண மனிதர்களிடம் இருந்து ஆரம்பிக்கல. பெரிய பெரிய தலைவர்களிடம் இருந்தே இவங்களுடைய உரைய பிரச்சாரங்களை ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? ரொம்ப அன்பான முறையில, ரொம்ப மென்மையான முறையில. ஏத்துக்கங்க. ஏன்னா நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள். நீங்க அழிக்கப்படுறதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அத்தியாயம் 11ல 61, 62, 63 போன்ற வசனங்கள்ல அல்லாஹ் இதை எடுத்துரைக்கிறான். யாருக்கு? நம்மளுக்காக, நம்மளுக்கு நினைவூட்டுறதுக்காக. சாலிஹ் அப்படின்ற ஒருத்தரை நான் சமூக கூட்டத்துக்கு நபியாக அனுப்புனேன். என்னுடைய சமுதாயத்தினரை, அதற்கு அவர் சொல்றாரு, என்னுடைய சமுதாயத்தினரை அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. அவனே உங்களை பூமியில் இருந்து உண்டாக்கி அதிலே உங்களை வசிக்கவும் வைத்தான். எனவே அவனிடமே பிழைப்பொறுப்பை தேடுங்கள். இன்னும் அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறான். பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கிறான்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதற்கு அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இவ்வளவு நாள் எங்களோட தானே இருந்தீங்க. எங்களோட மூதாதையர்கள் என்ன வழங்குனாங்களோ அதை நாங்க வணங்குறோம். அதையே நீங்க தப்புன்னு சொல்றீங்க. அதையே நீங்க தடுக்குறீங்க. நீங்க சொல்ற விஷயத்துல எங்களுக்கு பெரும் சந்தேகமால இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதற்கு எனக்கு ரப்பிடம் இருந்து தெளிவான அத்தாட்சி வந்துருச்சு. அப்படி நான் அதை ஏற்கலைன்னா உங்களை மாதிரி வழிகட்ட கூட்டம் ஆயிடுவேன். எனக்குத்தான் அதுல அதிகமான இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மேலும் அவங்களுடைய பிரச்சாரங்களை பல இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்க? மக்களிடையே பரப்புறாங்க. ஆனாலும் இந்த மனிதர்கள் ஏற்றாங்களா? ஏற்கல. மேலும் இந்த சமுதாயத்திற்கு வந்து என்னது? இந்த சமுதாயம் வந்து என்ன பண்ணுது? இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்கதான் செஞ்சாங்க. மேலும் அத்தியாயம் 26ல 142, 143, 144, 145வது வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் வத்தகுல்லாஹ வஅதீயுன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய இறைத்தூதராவேன். சாதாரண இறைத்தூதர் இல்ல, நம்பிக்கைக்குரிய இறைத்தூதராவேன். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். இதுக்கு நீங்க எந்த கூலியும் எனக்கு கொடுக்க வேணாம். அகிலத்தாரிடமிருந்தே இந்த கூலியை நான் எதிர்பார்க்கிறேன். அகிலத்தின் அதிபதியிடம் இருந்தேன்னு சொல்றாங்க. மேலும் சில கேள்விகள் கேட்கிறாங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுகபோகத்திலையும், இங்க கொடுக்கப்பட்டு இருக்கிற தோட்ட நீர்நிலைகள்லையும், வேளாண்கள்லையும், கனிந்த குலைகள்லையும், பேரிச்ச மரங்களிலையும் மிக திறமைசாலிகளான நீங்கள் வந்து நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? அச்சம் தீர்ந்தவர்களாக நீங்க இருந்துட முடியுமா? முடியாது. அல்லாஹ் நாடாமல்
முடியாது. சோ அந்த அல்லாவுக்கு அஞ்சுங்கள், கீழ்ப்படியுங்கள்னு குழப்பங்கள் இந்த பூமியில ஏற்படுத்தாதீங்கன்னும், சீர்திருத்தம் செய்யுங்கன்னும் பல முறை தாளிகளை செல்லம் அவங்க மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஹார்ஷா இல்ல, ரொம்ப அன்பா. ஏன்னா இவங்க மக்களிடம் நன்மை நன்மதிப்பை பெற்ற ஒரு சகோதரராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இவங்க சாலிகளை செல்லம் அவங்க என்னது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு இடம் விடாமையும் இவங்க போய் பிரச்சாரமும் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் ஏற்கல. ஒரு சபையில பெரிய பெரிய குல தலைவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு கேட்போம் நம்ம, ஏன்னா விடக்கூடாது இல்ல, சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடாது இல்ல தூதருக்கு. அவங்க மறுபடியும் மறுபடியும் போறாங்க. ஏன்? ஒரே காரணம்தான், என்னுடைய கூட்டம், என்னுடைய சகோதரர்கள் அழிவுக்கு உட்பட்டவர்களாக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான். அப்போ ஒரு நாள் சமுதாயம் ஒன்று கூடி இருக்கிற நேரத்துல அந்த சாலிகளை செல்லம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சபையை நோக்கி போறாங்க. அவர்கள் அல்லாஹ்வின் பால் அவங்களை அழைச்சாங்க, எச்சரிக்கிறாங்க, அச்சமூட்டுறாங்க, நினைவூட்டுறாங்க, அறிவுரைகளையும் வழங்குறாங்க, அவங்களை நன்மையின் பக்கம் இழுக்கிறாங்க. ஆனாலும் அந்த மனிதர்கள்ல பலர் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. சிலர் எப்படின்னா கிண்டல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இறுதியில சாலிகளை செல்லம் அவங்கள்ட்ட, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மைக்குரிய நன்மதிப்பீர் பெற்ற மனிதன் தான். ஏன் நீங்க நான் சொல்றதை எண்ணி பார்க்க கூடாது? நீங்க அழிஞ்சீங்க அப்படின்னா என்னால அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மக்களிடம் கெஞ்சியும் பாக்குறாங்க சம்டைம்ஸ். ஆனா அவங்க என்ன பண்ணல, இறங்கி பார்க்கவே இல்லை. மனிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த குஃபாரான மனிதர்கள், நீங்க சூனியம் செய்யப்பட்டு இருக்கீங்க, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. நீங்க எங்களை போல மனிதர் தானே, வேற ஒண்ணும் இல்லையே. இவ்வளவு நாள் எங்களோட தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு புதுசா வந்துருச்சு? ஏன் நீங்க இறைவன் ஒருவன் தான் அப்படின்றீங்க, ஏகத்துவத்தை எங்கள்கிட்ட ஏன் கொண்டு வரீங்க? நாங்க எங்க மூதாதையே வளர்ந்துட்டோம்னு அத்துமீறக்கூடியவங்களாதான் இருந்தாங்க. அப்புறமா அந்த மனிதர்கள் யோசிச்சாங்க, எப்ப பாரு சும்மா நம்மளையே நொச்சுன்னு இருக்கான்ப்பா, நம்மளுக்கு நிம்மதியே இல்லப்பா, என்னதான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வாங்க சாலிகளை செல்லமே, நீங்க உங்களுடைய இதை நாங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த மக்கள் வாழ்ந்த பகுதி எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா பாறைகள் இருந்த பகுதியாதான் இருந்துச்சு. ஆனா இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அற்புதம் கேக்குறீங்க, ஆனா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் நீங்க இந்த மார்க்கத்தை, ஏகத்துவத்தை ஏத்துக்கணும், என்னைய உங்களுடைய நபியாக ஏத்துக்கணும், ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் அவங்க அரை மனதாகவே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்க கேட்க போற அத்தாட்சி அப்படி. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைப்பகுதியை பார்த்து ஒரு மாபெரும் பாறை இருக்கு. அந்த பாறையை பார்த்து இவங்க சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த பாறையில இருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வரணும். அதுவும் எப்படி இருக்கணும்? பெண் ஒட்டகமா வரணும். அந்த பெண் ஒட்டகம் எப்படி இருக்கணும்? கர்ப்பிணியான ஒட்டகமா வரணும். அது பாறையில இருந்து பிளந்து வெளியில வரும் பொழுது எங்களுக்கு எங்க கண்ணு முன்னாடி அது குற்றியையும் ஈனணும். அதுக்கு இந்தந்த நிறத்துல இருக்கணும், இந்தந்த உயரத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதை போல நடந்தா நீங்க ஏகத்துவத்தை ஏத்துக்கிறீங்களான்னு மறுபடியும் கேக்குறாங்க. ஓகே, ஏத்துக்கிறோம். ஒரு இடத்துல அங்கேயே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையேந்தி துவா கேட்டாங்க, அல்லாஹ் அபுலாக்னான்னு இருக்கு. மற்றும் ஒரு இடத்துல உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முசல்லா தொழுகும் இடத்துக்கு போறாங்க, நீண்ட நேரம் துவா செய்யறாங்க, கையேந்தி துவா செய்யறாங்க. அவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேக்குறாங்க, யார் அப்படி இந்த மனிதர்கள் என்ன கேட்கிறாங்கன்றத நீ அறிவாய், அந்த ஒட்டகம் எந்த பண்புல பெற்றிருக்கும் நீ அறிவாய், அந்த மனிதர்கள் கேட்பதை போல ஒரு ஒட்டகத்தை இந்த பாறையிலிருந்து கொண்டு வருவாயாக. அவர்கள் கேட்பதை போல ஒரு ஒட்டகத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இதுவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே. அதுவும் ஒரு பெண் ஒட்டகம் வெளிப்பட்டது. அந்த பெண் ஒட்டகத்தில் இருந்து ஒரு குட்டி ஆண் ஒட்டகத்தையும் அல்லாஹ் படைத்தான். சயின்ஸ் அண்ட் ஃபெய்த், இது எல்லாமே எப்படின்னா அல்லாஹு தாலா குறிப்பிட்டது எல்லாமே ஆணில இருந்துதான் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையுமே நான் படைச்சேன்னு சொல்றான். அதற்கு மாற்றமா பெண்ணிலிருந்து ஆணை படைக்கக்கூடிய சக்தி யாருக்கு மட்டும்தான் இருக்கு? அல்லாஹு தாலா மட்டும்தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் நாடினால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆகுக அப்படின்னு சொன்னா போதும், அது ஆகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்களை மனதுல நிறுத்திக்குங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சில விஷயம் இது என்ன, இந்த அற்புதங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணுது, நிகழக்கூடியதா இருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமான அற்புதங்கள்லாம் நிகழ்த்தல. ஏன் அப்படின்னா ரசூல் அடிக்கடி சொல்லுவாங்களாம், அற்புதம் அப்படின்றது இயற்கைக்கு மாறானது. ஆனா அல்லாஹ் படைத்த இந்த இயற்கையே ஒரு அற்புதம் தானே. வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலைகள், கடல்கள், பறவைகள், விலங்குகள்,
ஒண்ணு முட்டை போடுது, ஒண்ணு குஞ்சு பொரிக்குது. பறக்கும் பறவையில சில இது முட்டை போடுதுக, சிலது குஞ்சு பொரிக்குது. எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹு தாலா வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்ப நம்ம உடல் உறுப்புகளை எடுத்தா அவ்வளவு அதிசயமான விஷயங்கள் அதிகமாவே இருக்கு. அப்ப அல்லாஹு தாலா படைத்த இயற்கையே அழகுதானே அப்படின்னு பல முறை சொல்லுவாங்களாம். இயற்கைக்கு மாறா நடப்பது மட்டும் அற்புதம் இல்ல, அல்லாஹ் படைச்ச எல்லா விஷயங்களுமே அற்புதம்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த சம்பவத்துக்கு நம்ம போலாம். அங்கிருக்கும் ஒரு பாறைக்குள்ள இருந்து அந்த பெண் ஒட்டகத்தை வெளிப்படுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அதே மாதிரி மக்கள் முன்னிலையில் அனைத்து பிரிவு தலைவர்களுக்கும் முன்னிலையிலுமே அது பிளக்கப்பட்டுச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஒட்டகம். அந்த ஒட்டகம் மாதிரி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதன் உயரம் இப்படி இருந்துச்சு, அகலம் அப்படி இருந்துச்சுன்னு அழகான முறையில வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒட்டகம். அது அப்படியே அவங்களுடைய கண்களை பறிச்சுச்சாம். அவங்கள வந்து ஈர்த்துச்சான். அவங்க முன்னாடியே அந்த ஆச்சரியத்துல அவங்க அப்படியே திரைச்சு கொண்டிருந்தவங்களா இருந்தாங்களாம். அந்த குட்டியையும் அவங்க கண்ணு முன்னாடியே ஈன்றதாம். அத பார்த்துட்டு அப்படியே ஒரு கூட்டம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது மட்டுமல்லாம சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய தூதராவும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் யாரு மனிதர்கள் அவசரக்காரர்கள் தானே, நன்றி கெட்டவர்கள் தானே. சில கூட்டம் அதை ஏற்க மறுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறினாங்க. இது வரைக்கும் நான் உங்களை சூனியம் யாரோ உங்களை செஞ்சுட்டாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். இப்பத்தான் தெரியுது நீரே ஒரு சூனியக்காரர்னு. கண்கட்டி வித்தையெல்லாம் நல்லா பண்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு ஒப்பந்தத்தை மீறி அவங்க கேட்ட அதிசயத்தை நிகழ்த்தியும் அவங்க ஏகத்துவத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. அதான் அல்லாஹ் குறிப்பிடுறான், நான் சான்றுகளை அனுப்பாம இல்ல, ஆனா தாம் சான்றுகள் அனுப்பி வைத்தும் அவர்கள் ஏற்கல, பொய்யாக்கினாங்க. என்ன ஆகும் நிலைமை? அழிவுக்குள்ளாக்கப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே கூறியது போல பல குலத்தலைவர்களுக்கு மத்தியில அந்த அத்தாட்சிகள் நிகழ்ந்துச்சு. சில இஸ்லாத்தை ஏற்றாங்க. அதிலும் சில முக்கிய தலைவரான முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, ஒரு அரசர் இருந்தாரு, ஜுன்தக் இப்னு அம்ர். அவங்க அவங்க வந்து முக்கியமான தலைவர். அவர்தானே அரசரே. அவருக்கு கீழே உள்ள மக்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப மத்த குஃபாரான தலைவர்களுக்கு எல்லாம் ஒரு பயம். முக்கியமானவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்மள மதிக்க மாட்டாங்களே, நம்மளும் இதை ஏற்க வேண்டியது வருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுன்தக் அவங்களுக்கு சிகாப் அப்படின்ற ஒரு சகோதரர் இருந்தாங்க. இவங்களும் ஒரு முக்கியமான தலைவர். இவங்களுக்கு கீழையும் பெரும் பிரிவுகளுடைய மக்கள்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த குஃபாரான தலைவர்கள்ல முக்கியமான 3 பேரை இங்க குறிப்பிடப்படுது. குப்பாப், துவா பின் அம்ர் பின் லபித், ரப்பாப் இப்படின்னு 3 மனிதர்களும் இருக்காங்க. இந்த 3 மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சாஹிப் இவங்க எல்லாம் முக்கியமான தலைவர்கள். இவங்க ஜுன்தக் இப்னு அம்ர வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஃபுல்லாமே ஏத்துக்கிட்டு நான் சாலி அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கிறோம், ஏகத்துவத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எண்ணமே அவங்களால பண்ண முடியாது. அப்ப இவங்க வந்து சிகாப்ட போறாங்க. வேணாம், வாங்க, சண்டை சச்சரவுகளா இருக்கு. நம்ம ஏழை மக்களுக்கு வந்து ஏழை மக்களையும் பிரைன்வாஷ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்கதான் முதல்ல ஏத்துக்கிட்டது இஸ்லாத்தை. நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் ஏழை மக்கள் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது, அடிமைகள் தான் ஏத்துக்கிட்டது. அதே போன்றுதான் இங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுலையும் சாலி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் கிளாஷ் ஆகுற மாதிரி இருக்கும். இவங்கள மாதிரியே அவங்கள மாதிரியே அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த வரலாற்றுகளை நம்ம படிக்கும் போது சூரா நம்லுல அல்லாஹு தாலா சொல்றா 45வது வசனத்துல இந்த இரு பிரிவினருக்கிடையே சச்சரவு ஏற்பட்டதுன்னு. இப்ப இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குஃபாரான அந்த 3 மனிதர்கள் இருக்காங்கல்ல, மேலும் 9 குலத்தலைவர்கள் இருக்காங்க அதுல. அதுல முக்கியமா இந்த 3 பேரு அந்த சிகாப வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. வேண்டாம், சச்சரவா இருக்கு, இவரோட பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட ஒற்றுமையே போயிடுச்சு, நீங்களும் போயிட்டீங்கன்னா ஒரு மாபெரும் கூட்டம் அந்த சைடு போயிரும், அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருக்கிறாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடி வரையும் சாலி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களோட அனைவருடையமும் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு பின்பு முக்கிய தலைவர்கள் வந்து அதை ஏற்றதுனால பிளவு ஏற்பட்டு பிரச்சனைகள் இருக்கு. சோ இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர் ஒரு துர்சகுனம், இவர் வந்ததுதான் பிரச்சனையே, இவர் நபித்துவத்துல இருந்துதான் இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய நபிக்கும் அப்படித்தானே. அதுக்கு முன்னாடி வரையும் நல்ல பேர் எடுத்தாங்க, நல்ல பேர் கொடுக்கப்பட்டுச்சு, அமானிதங்கள் பாதுகாக்க கொடுக்கப்பட்டுச்சு, எந்த ஒரு தவறும் அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு ஜாகிலியா காலங்கள்ல ஏற்பட்ட தவறுகளை கூட அல்லாஹ் வந்து இவர் இதை கேட்டக்கூடாது, இவர் இந்த மாதிரியான நிலைமைகள்ல மாறிடக்கூடாது, இது ஒரு சான்றாக இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு இடையேன்னு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி தவறான வழியில போயிராம ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல இருந்துடக்கூடாதுன்னு அல்லாஹு தாலா அப்படி என்னது
மாற வச்சுட்டான். அதே மாதிரிதான் இங்க தீனா சமுதாயமா அப்படின்ற வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தீன் அப்படின்ற விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். மேலும் அல்லாஹ் 9வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல நபியே நீர் கூறும், உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய சகோதரர்களும், உங்களுடைய மனைவிகளும், உங்களுடைய குடும்பத்தார்களும், நீங்கள் திரட்டிய செல்வங்களும், நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரங்களும், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும், அல்லாஹ்வையும் அவன் தூதனையும் அவனுடைய வழியில் போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமே ஆனால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை, அதாவது வேதனையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளான கூட்டத்தினரை நேர்வழிப்படுத்துவதில்லை. சோ நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதனுக்கும், தீனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம சமுதாயம் என்ன நினைக்குமோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சா ஒரு கூட்டத்தை, மாபெரும் கூட்டத்தை இறை நம்பிக்கையாளர்களாக அவங்களால மாத்த முடியுமா? முடிஞ்சிருக்காது, வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க 9 குலத்தலைவர்கள் ஏற்கலன்னு சொன்னோம்ல, அந்த குலத்தலைவர்களுக்கு மறுபடியும், ஏன்னா அல்லாஹு தாலா மாபெரும் கருணையாளர். நம்மளுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்திலேயே மனிதர்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்ப முதவே நம்ம டக்குன்னு சடனா சொல்லிட்டோம்னா, அந்த மதுவை தடை செஞ்சுட்டோம்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருமோ, அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுமோ, உடல்நிலை சரியில்லாம போய்விடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அல்லாஹு தாலா அவங்களுக்கு படிப்பினையை ஏற்படுத்தி, தொழுகைக்கு மது அருந்தி செல்லாதீங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க தொழுகை, இப்ப இனிமே இந்த மதுவை முற்றிலுமாக தடை செஞ்சு விடுங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன சொல்றா, இது மறுமையில உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கருணையாளனாகிய அல்லாஹு தஆலால மீண்டும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு அந்த அத்தாட்சியிலையும் ஒரு படிப்பினை இவங்க பெறணும், அதன் மூலியமானாச்சு இவங்க இஸ்லாத்துல ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி சொல்றாங்க. 9 குல தலைவர்களிடம் மீண்டும் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டாருங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கொண்டு வந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டேன்றீங்க, ஆனா நீங்க ஏற்கல. ஒப்பந்தத்தை என்ன பண்ணிட்டீங்க? மீறிட்டீங்க. மற்றும் ஒரு ஒப்பந்தம் நான் உங்களுக்காக செய்யறேன். இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் நாக்கத்துல்லா, நாக்கத் அப்படின்னா பெண் ஒட்டகம், நாக்கத்துல்லா அல்லாஹ்வுடைய ஒட்டகம். சோ இந்த அல்லாஹ்வுடைய பூமியில இந்த ஒட்டகத்தை ஃப்ரீயா விட்டுருங்க, அது மேயிற அளவுக்கு மேயட்டும். அதே மாதிரி இந்த வாட்டர் பெட் மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுல நீர் அருந்தட்டும். ஒரு நாள் நீங்க நீர் பிடிங்க, இன்னொரு நாள் அது நீர் அருந்தட்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இந்த இதை மட்டும் நீங்க மீறிடாதீங்க, அந்த ஒட்டகத்தை எந்த துன்புறுத்தலும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி வேணும்னா நீங்க அதுல இருந்து பால் சுரந்துக்கோங்க, அவ்வளவு நிறைய பால் சுரக்குமா, பரக்கத்தா பால் சுரக்குமா, அவ்வளவு நன்மைகள் தானா. அவ்வளவு அழகா அந்த குட்டியோட அந்த அந்த பூமி முழுவதுமே அந்த அந்த ஒட்டகம் பரவி செல்லக்கூடியதா இருந்துச்சா, பிரம்மாண்டமான ஒட்டகமா. அத்துமீறியும் நீங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ் உங்களை அழிக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கடும் எச்சரிக்கையும் செய்யறாங்க. அதோட என்ன சொல்றாங்க, இந்த இது சரிப்பா, அடிக்கடி சொல்றாங்க, இதே நம்ம ஏற்கல, இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏத்துக்கலாம், ஒட்டகம் தானே அது விசாம இருந்துட்டு போகுது அப்படின்னு தங்களுக்குள்ளேயே ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அந்த அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் நம்ம நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாரா, ஷைத்தான் இங்க உள்ள நுழையிறாரு. அவன் நாங்க அல்லாட்ட சபதமிட்டு வந்திருக்கானே, அந்த சமூகத்தை வழிகெடுக்கக்கூடியவனா தான் நான் இருப்பேன், மறுமை வரைக்கும் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொன்னான்ல, அத அவங்க என்ன பண்றான், செயல்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். மறுபடியும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்யறாங்க. அதாவது இந்த முன்னெச்சரிக்கை எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பான முறையில இது நடக்கும், அல்லாஹு தாலா இதை குறிப்பிட்டிருக்கான். இத நடக்கும் பொழுது அதை பார்த்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காகவும், அதை பார்த்து இது நடந்துருச்சு, அப்ப இதனால அழிவு நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னா படிப்பினை பெறதுக்காகவும் தான் இந்த அத்தாட்சி. இது 3வது அத்தாட்சி இவங்க சொல்றது, ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. உங்களுடைய சமுதாயத்தில இருந்தே ஒரு மனிதன் தோன்றுவான், அவன் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவில்லை, அவனோட நிறம் இப்படி இருக்கும், அவன் இந்த ஒட்டகத்தை கொலை செய்வான், அவனுக்கு பின்னாடி எல்லாருமே நீங்க துணையாதான் நிப்பீங்க, அதனால நீங்க அழிக்கப்படுவீங்க அப்படின்னு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த அடையாளத்துல ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்துக்கங்க.
அப்படின்னு சொல்லவும் அந்த குஃபார்கள் எல்லாமே இப்படிப்பட்ட குழந்தை பிறந்தா நாங்க வெளிப்படையாவே உங்கள்ட்ட சொல்லிடுறோம்ப்பா. நாங்க ஒரு பொழுதும் வந்து என்னது உன்னுடைய ஒப்பந்தத்தை மீற மாட்டோம். உயர் குலந் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் இங்க என்ன ஆகுது? உயர் குழந்தை உயர் குலத்தை உல உயர் குலத்தைச் சேர்ந்த 2 பேர்களுக்கு இங்க திருமணமாகுது ஆணும் பெண்ணுக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முன்னெச்சரிக்கை செய்தார்களோ, அதே மாதிரியான பண்புகளை பெற்ற குழந்தையா தான் வருது. ஆனா இந்த மக்களுக்கிடையே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அவங்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கல. இந்த குழந்தைக்கு கிதார் இப்னு சாலிஸ் அப்படின்னு பேர் வைக்கப்படுது. இந்த குழந்தையோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, சாதாரண குழந்தையோட வளர்ச்சியோட 4 மடங்கு இந்த குழந்தைக்கு அதிகமான வளர்ச்சி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கிதார் அப்படின்ற மனிதர் எப்படி இருந்தா அப்படின்னா, நம்முடைய காலத்துல வாழ்ற அபு சம்ஆ அப்படின்ற இறை மறுப்பாளனை போன்று ரொம்ப ஜெய்ஜாண்டிக் ஃபிகரான அப்படி இருப்பானாம். அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்குள்ள இந்த கிதார் அப்படின்ற வாலிப மனிதனுக்குள்ள ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். ஷைத்தான் ஒவ்வொரு மனிதர் அந்த குஃபாரான தலைவர்களுக்கு மத்தியிலையும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். இந்த ஒட்டகம் பாரு, இவ்வளவு நீர் இருந்தது. நீங்க நீருக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஒட்டகத்தை பாரு, இந்த பூமியில ஃபுல்லா வயல்வெளிகள்ல சுத்துது. நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு வெறுப்பு உணர்வை அவங்க மனசுல ஏற்படுத்தி கடைசியில என்ன ஆகுது? எல்லாத்துக்குமே இந்த ஒட்டகத்தை பார்த்தா ஒரு விதமான எரிச்சல் வருது. சோ இந்த 3 வழிகட்ட அந்த தலைவர்கள் 9 வழிகட்ட தலைவர்களையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான். அதுல முக்கியமா இந்த துவாப் அப்படின்ற இப்னு அமீர் அப்படின்ற ஒரு தலைவர் இருக்கான்ல, குஃபாரான தலைவர். அவருடைய மனைவி ஒருத்தர் இருக்காங்க. அந்த இருவருக்குமே 4 பெண் பிள்ளைகள் பிறந்துச்சு. அந்த 4 பெண் பிள்ளையுமே அவ்வளவு அழகானவங்க. அவங்க அவங்கள்ட்ட வந்து அந்த பெண்மணி அந்த மனைவியான அந்த துஃபாவுடைய மனைவி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இந்த கிதார் அப்படிங்கிறவங்கள்ட்ட, ஏன்னா அவன் என்னன்னா இப்ப கொல்ல போறான்னு தெரிஞ்சிருச்சு. இவங்கதான் சொல்லிட்டாங்களே இவன் தான் கொல்ல போறான். இவனே கொல்லட்டும். அப்ப இவனை தூண்டுற விதமா இந்த பெண் அந்த அந்த ஆணை வந்து அந்த கிதார் அப்படின்றவங்கள வழிகெடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ வந்து அந்த ஒட்டகத்தை நீ வந்து கொண்டுட்ட அப்படின்னா என்னுடைய 4 பெண்களை நீ யார வேணாலும் நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு ஆசை ஊட்டுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை இந்த கிதார் அப்படின்ற மனிதர் ஏத்துக்கிறார். இன்னொரு மனிதரை பத்தி கூறப்படுது. மிஸ்தக் இப்னு மெஹ்ரஜ் அப்படின்ற மனிதர். இவர் வந்து ஒரு பெண்ணின் மீது ஒருதலை காதல் கொண்ட மனிதன். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பெண் இந்த ஒட்டகத்தை பத்தின வெறுப்புடையவளா இருந்தா. அந்த பெண் என்ன சொல்றா, இந்த ஒட்டகத்தை கொண்டுட்ட அப்படின்னா நீ என்னோட ஜினாவுல இருந்துக்கலாம். ஆல்ரெடி அந்த பையனுக்கு ஆசை இருக்கு. இவ என்ன சொல்றா, என்னுடன் இருந்துக்கலாம் அப்படின்னு தூண்டுறா, வழிக்கெடுக்குறா அந்த பையனை. சோ என்ன பண்ணிட்டாங்க 2 பேருமே ஒரு 7 நபர்கள் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 9 நபர்களுமே அந்த ஒட்டகத்துக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு ஒரு பயம். இப்ப வந்து ஏற்கனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாராளமா அது பேர் என்ன அந்த இவங்கள்ட்ட வந்து ஒப்பந்தம் செஞ்சுட்டு போயிருக்காங்கல்ல. தலைவர்கள்ட்ட தான் ஒப்பந்தம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப வந்து நம்ம போய் அந்த ஒட்டகத்தை வந்து தொல்லை தந்தோம் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு எதிராக மாறிடுவாங்களேன்னு ஒரு அச்சம் இருக்கு. சோ நேரா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 9 குஃபாரான தலைவர்கள்ட்ட போறாங்க. அவங்கள்ட்ட போனோன்னு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குமே அது எரிச்சலா தான் இருக்கு. எங்களுக்குமே அது பிடிக்கல. நீங்க கொன்றுங்க. என்னனாலும் நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம். அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இவங்கள அனுப்பியும் வச்சு, இவங்களுக்கு பின்னாடி வந்து பெண் படைகளையும் அனுப்புறாங்க. எதுக்காக? இந்த கிரிக்கெட்ல எல்லாம் சியர்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு. அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து முகத்திரை அணியக்கூடியவங்களா இருந்தாங்களாம். அந்த முகத்திரைய எடுத்து தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி அந்த 9 மனிதர்களையுமே 9 இளைஞர்களையுமே வழிகெடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்களாம். நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? குகைவாசிகளான இளைஞர்கள் வந்து இன்றளவிலும் அத்தாட்சியாக இருக்காங்க. எதுக்காக? இறை நம்பிக்கையாளராக இருந்த காரணத்தினால. ஆனா இங்க இந்த 9 இளைஞர்கள் எதற்கு அத்தாட்சியாக இருக்கிறாங்க? யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்ப இந்த கிதார் அப்படின்ற மனிதன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அதுல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து அவங்க அழகை வெளிப்படுத்தினா அந்த வேகத்துல ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டான், அந்த ஒட்டகத்துடைய கால் நரம்ப வந்து ஒரு அம்பின் மூலியமா தரிச்சுட்டான். அதே சமயம் இந்த கிதார் அப்படின்ற அந்த அந்த ஒட்டகம் சாஞ்சு விழுந்துருச்சு. இந்த கிதார் அப்படின்றவரு அந்த ஒட்டகத்தை வந்து வெட்டுனா. அதே சமயத்துல எல்லாருமே சேர்ந்து அந்த ஒட்டகத்தை வெட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த குட்டி ஒட்டகத்தையும் நம்ம வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல இது அந்த அச்சத்துல ஓடி ஒரு மலையின் மீது ஏறி நின்றது. அவங்களால ஏற முடியல. எந்த பாறையில இருந்து வெளிப்பட்டுச்சோ அதே பாறையில அந்த ஒட்டகம் மறையப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது. அது ஓடும் பொழுது ஒரு விதமான ஒளியை ஏற்படுத்துச்சாம். அந்த ஒளிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காதுல பட்டுச்சு. முடிவு பண்ணிட்டாங்க.
சோ நம்ம எதிர்பார்த்து நம்ம எச்சரிக்கை செய்த ஒரு விஷயம் இங்க நடந்துருச்சு. இவங்க நேரம் எங்க வராங்க, ஒப்பந்தம் செய்த மனிதர்கள்ட்ட வர்றாங்க. நான் எவ்வளவு கூறியும் என்னுடைய ஒப்பந்தத்தை மீறிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தலைவர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்கள், விவரம் தெரியாதவங்க. இவங்கள போய் நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு எதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நான் உங்க ஒப்பந்தத்தை மீறல. இவங்க விளையாட்டு போக்குல ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இனி அல்லாஹ்வுடைய வேதனையை இறங்குவதை என்னால தடுக்கவே முடியாது. 3 நாள் உங்களுடைய இல்லத்துல சுகத்தை நீங்க எப்படி வேணாலும் ஜாலியா இருந்துக்கலாம். ஆனா இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. 3 அடையாளங்களையும் சொல்றாங்க. நாளைக்கு உங்களுடைய முகம் மஞ்சளித்து விடும். அடுத்த நாள் உங்களுடைய முகம் சிவந்து விடும். 3ஆம் நாள் உங்களுடைய முகம் கலத்து விடும். அந்த நாளிலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த மனிதர் 9 இளைஞர்களும் அடங்குனாங்களா? இல்ல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, இவங்களோட குடும்பத்தோட நம்ம என்ன பண்ணிட்டோம், இரவோடு இரவா கொன்றுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தொழும் இடத்துக்கு குடும்பத்தோட அங்கதானே இருப்பாங்க, நம்ம போய் கொன்றலாம் அப்படின்னு இரவோடு இரவா கிளம்புறாங்க. இது எது போல இருக்கு? அபூஜஹல் சில கூட்டங்களை கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போறது செய்யறதுக்கும் முன்னாடி போய் கொலை செய்யறதுக்காண்டி திட்டம் திட்டுவாங்கல்ல, அது போல இருக்கு. அதிகமான நிகழ்ச்சிகள் இப்படிதான் ஒப்பானதாவே இருந்துச்சு. சுபஹானல்லாஹ். அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே செஞ்சு அவங்கள இது பண்றாங்க. சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளன் அல்லாஹு தாலா அதற்கு முன்னாடியே அவங்கள அந்த குகையில இருந்து நீங்க போயிடுங்க, உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய இறை நம்பிக்கை பெற்றவங்களையும் கூட்டிக்கிட்டு போயிருங்க. சோ என்ன பண்ணுது, இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ள போறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் தனது நாட்டத்தின்படி அந்த குகையை அடைச்சு அவங்க மேல அதாப இறக்குறான். இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அதாப் வந்துச்சுன்னா, பூமியில இருந்து அடியில வேதனை உங்களுக்கு தாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அல்லாஹ் கூறுகிறான், திடீர் என்று திடுக்கிடச் செய்யும் நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது. அவர்களுடைய வீடுகளிலேயே முகம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள். இவங்க வாழ்ற பகுதி எல்லாம் பாறைகள், மலைகள் நிறைந்த பகுதி. சோ அது வெடிச்சு சிதறி நிலச்சரிவின் மூலியமா டோட்டலா அந்த இடம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. 3 நாள் சொல்லப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த மனிதர்கள் எப்படின்னா, எங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வேதனைகள்லாம் காணா, அழிக்கப்படுவோம்னு சொன்னோமே எங்க அப்படின்னு சொல்லி 3ஆம் நாள் லைட்டா அவங்களுக்கு அச்சுறுத்தல் வருது. அந்த 3ஆம் நாளே அவங்க முகம் குப்புற கிடந்தவர்களாக இறந்து கிடந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல என்ன அப்படின்னா, மிக பெரும் படிப்பினை, அதிகமான படிப்பினை உங்கள்ட்ட இருக்கு. சிமிலரான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் இவங்களுடைய வாக்கையும் நிறைய சிமிலரான விஷயங்கள் நடந்திருக்கு. அல்லாஹ் என்னது, இவங்களுக்கு நன் வழியை கொடுத்து, அதே மாதிரி இந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே பக்கா நகருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்க சிறிது காலம் வாழ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்று சொல்லும். இந்த கதையில இருந்து நம்ம பெற பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத படிப்பினை என்னன்னா, அத்தாட்சிகள் நிறைந்த பகுதிகளுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது நம்ம ஈமானை அதிகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒண்ணு, இது எப்படிப்பட்ட அத்தாட்சி, தண்டனைக்குரிய அத்தாட்சி, தண்டனை இறக்கப்பட்ட இடம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அறிவுரை கூறுனாங்களோ அந்த முறையை செல்லணும். சும்மா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம போற மாதிரி நம்ம போகக்கூடாது. ஒண்ணு. 2வது என்னன்னா, எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க. நிறைய செல்வங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்னு அவ்வளவு அழகா வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்ந்த விஷயம், வாழ்ந்த பகுதி எல்லாமே அடுத்த மனிதர்களுக்கு அத்தாட்சியா இருக்கு. அந்த மனிதர்கள் இல்லையே. அப்ப இந்த அத்தாட்சிகள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த அத்தாட்சிகளை கொண்டு தவறான வழிக்கு வாழ்க்கை அழைக்கும் பொழுது, இந்த உலகம் அழைக்கும் பொழுது, ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், அதை நினைவு கூர்ந்து நேர்வழியில் பெறக்கூடியவங்களா இருக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சமுதாயத்துல பல நிமித்துகளை அல்லாஹ் கொடுத்தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அவ்வளவு வலிமை மிகுந்தது, அவ்வளவு அறிவாளித்தனமானவங்க, அவ்வளவு அழகான நிலப்பரப்பு, எவ்வளவு கனிம வளங்கள் எல்லாமே கொடுத்தான். ஆனா இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, சற்றும் சிந்திக்கல. சகோதரியெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்கல. அதனால அழிவுக்குள்ள ஆக்கப்பட்டாங்க. நமக்கும் நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் அவ்வளவு அதிரூபமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவு புத்தி கூர்மையை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அறிவு கூர்மையை பயன்படுத்தி நம்ம நேர்வழி பெறக்கூடியவங்களா இருக்கணும். 4வது என்னன்னா, இப்ப உள்ள காலகட்டம்னா
அப்ப உள்ளத்துல வந்து தீனா சமுதாயமா அப்படின்றதுல தீனத்தான் சாலி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொந்தம் உறவுகள் அப்படின்னு போகல. தீன் தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம், மார்க்கத்தை தான் நான் நிலைநிறுத்துவேன்னு போனாங்க. அதே மாதிரி நம்மளும் தீன், மார்க்கம், இஸ்லாம் அப்படின்ற விஷயங்கத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து சமுதாயத்துல மனோ இச்சைகளுக்காக மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைச்சிருவாங்களே, அப்படி நினைச்சிருவாங்களே அப்படின்னு சமுதாயத்திற்கோ மன இச்சைகளுக்கோ இங்க இங்க நடக்கிற உலக ஆதாயங்களுக்காகவோ மனசை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலைப்பாய விட்டுறக்கூடாது. தீனில நிலை பெறக்கூடியவங்களா இருக்கணும். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, நீதியான அரசன். இங்க 9 இந்த குப்பாரான தலைவர்களும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நம்ம 9 பேருமே அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாபெரும் சமுதாயம், வலிமை மிக்க சமுதாயம் எப்படி உருவாயிருக்கும், எப்படி இந்த இஸ்லாம் பரவி இருக்கும், எவ்வளவு அழகான அத்தாட்சியா மாறி இருக்கும், அழிவுக்குரிய அத்தாட்சியா நம்ம கண்ணு முன்னாடி நிக்காது. அப்ப நீதியான அரசனுடைய நிலை என்னன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். மகுஷர் மைதானத்துல வெப்பத்தில் வெந்துருகும் அந்த வேளையில எனது அர்ஷின் நிழலில நிற்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அப்படிப்பட்ட அரசர்களா அவங்க மாறி இருக்கலாமே. அரசர்கள்னா அவங்களுக்கு மட்டுமா, இப்ப உள்ள மனிதர்கள் எல்லாமே அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள்ல அவங்களும் அரசர்கள் தான். சோ அந்தந்த பொறுப்புகளை அவங்க என்ன பண்ணணும், சரிவர செய்யணும். நான் ஒரு பெற்றோரா இருக்கேன், நான் ஒரு தாயா இருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும், எனக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு என்னுடைய தூதர் என்ன வழி காமிச்சிருக்காங்கன்னு அதே மாதிரி இருக்கணும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இட்ஸ் மை லைஃப், என்னோட சாய்ஸ், என் லைஃப் அப்படின்னு போற அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாம் வந்து கற்றுத்தரல. ஒரு கட்டுப்பாடுடைய சமுதாயம்னா இஸ்லாம் சமுதாயம் ரொம்ப இலகுவான மார்க்கம். அதுக்கு ஏற்றாற் போல நம்ம என்ன பண்ணணும், நடந்துக்கணும். அடுத்து ஆறாவது விஷயம், ஈமான் அப்படின்னா அதிகமான இடங்கள்ல பாக்குறோம். ஏன்னா அத்தாட்சிகளை பார்த்துட்டாலே ஈமான் தான் நம்மளுக்கு கூடணும்னு சொல்லியிருக்கான். இந்த ஈமான் எப்படி இருக்கணும்னா, அச்சமும் இருக்கணும் இந்த ஈமான்ல, அதே மாதிரி நம்பிக்கை அதிகமா இருக்கணும். அச்சம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மள தண்டிச்சிருவானோ, இது நம்ம தப்பா பண்றோமோ, இதை ஏத்துக்குவானா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போக கூடாது. அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து எப்படி ஆயிரும்னா அல்லாஹுவின் மேல வெறுப்பை ஏற்படுத்திடும், நவுதுபில்லா. அதுக்கப்புறம் நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதீத நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் தானே, ஏன் அல்லாஹ் 99 என்னது சொல்றது, என்னுடைய தாய்க்கு மேல 99% வந்து அன்பை வச்சிருக்கான். உலகத்துக்கே 1% அன்பு தான் இருக்கு. அப்ப எவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அவன் கருணையாளன் இல்லையா, மாபெரும் கிருபையாளன் இல்லையா. அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பாவத்தை வேணாலும் பண்ணலாம்னு பாவத்துடைய எல்லைக்கு நம்மள கூட்டிட்டு போயிடக் கூடாது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட சமுதாயம் நல்லா சொல்றான், ஒரு நடுநிலையான சமுதாயம்னு சொல்றான். அந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், அச்சத்துக்கும் நம்பிக்கையுமே நடுநிலைத்தன்மையாதான் இருக்கணும். இதுல 7வது படிப்பினை என்னன்னு பாத்துட்டோம்னா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். இங்க ஒரு துன்பம் நடக்குது, ஒரு இன்பம் நடக்குது அப்படின்னா எல்லாமே அல்லாஹு தாலாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும். நன்மைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருங்க. தீமைகள் ஏற்பட்டுச்சு, ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு, இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அடுத்து 8வது படிக்கிறேன். எங் எங்கெல்லாம் ஏகத்துவம் மறுக்கப்படுதோ, எங்கெல்லாம் அருட்கொடைகள் வந்து கொடுக்கப்பட்டு அது மறுக்கப்படுதோ, அந்த அருள்களுக்கு நன்றி செலுத்தாம இருக்கப்படுதோ, அங்கெல்லாம் என்ன இருக்கு, தண்டனை, சோதனை, நோய் எல்லாமே இருக்கு, அழிவுகள் ஏற்படுது. அப்ப இங்க ஏகத்துவம் மறுக்கப்படுற இடத்துலயும் இப்ப இந்த காலகட்டத்துல ஏற்படுற அழிவுகளை நம்ம உத்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, அங்க ஈமான் கம்மியா இருக்கு. அங்க வந்து ஏகத்துவத்தை மறுக்கிறாங்க, அங்க வந்து அருட்கொடைகளை மறுக்கிறாங்க, நன்றி செலுத்த மறந்து போறாங்க. அப்ப அங்கெல்லாம் அழிவுகள் ஏற்படுது. அப்ப அந்த மாதிரியான அழிவுகள்லாம் ஏற்படக்கூடாது. அது அந்த அருட்கொடைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். கடைசியா ஒரு விஷயம், பல ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த இது ஒரு கதை, இது ஒரு சம்பவம் தான் அப்படின்னு வெறும் கட்டுக்கதையா, காதுல கேட்கக்கூடிய கதையா நம்ம வைக்காம, எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை சரி செஞ்சுக்குவோமோ, நம்மளுடைய ஆடைகளை, நம்மளுடைய அலங்காரங்களை, நம்மளுடைய முகத்தை எவ்வளவு அழகான முறையில சரி செஞ்சுக்குவோமோ, அதே போல இந்த அழகிய வரலாறுகளை நம்ம அழகான முறையில அடிக்கடி படித்து, இத மாதிரி கேட்கறது மூலியமா படிப்பினைகளை பெற்று நம்மளை நாமே சீர்திருத்திக்க கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹு தாலாவை ஏற்கக்கூடியவங்களாகவும், தூதரின் வழி
நடக்கக்கூடியவங்களாகவும், வழி வழி தவறி போகக்கூடிய கூட்டத்துல சேராதவர்களாகவும், கடைசி வரைக்கும் ஈமான்தாரிகளாகவும், இம்மையில வெற்றி பெறக்கூடியவர்களாகவும், மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அப்படின்ற உயரிய சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாகவும் நாம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல சமூதுடைய கூட்டத்தை பத்தி ரொம்ப அழகா நமக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களோட எல்லா செய்திகளையும் எடுத்துரைத்து அதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவான முறையில நமக்கு எடுத்துரைத்தாங்க. ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகரிக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். 4 நாட்களா நம்ம இந்த தலைப்புல நிறைய படிப்பினைகளை கேட்டுட்டே வரும். எல்லா வரலாறுகள்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்றது, கொண்ட நம்பிக்கையில நம்ம எப்படி உறுதியா இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம தொடர்ந்து எல்லா வரலாறுகள்லயும் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னும் இந்த வரலாறுல எப்பயும் நம்ம கேட்கறது போல எந்த படிப்பினை உங்களுடைய மனதில் நின்ற படிப்பினையா இருந்துச்சு? சாட்ல போடுங்க. எந்த படிப்பினை உங்களுடைய மனதில் நின்ற படிப்பினையா இருந்தது இந்த வரலாறுல? ஸாலிஹ் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிச்சதுல எந்த ஒரு படிப்பினை இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எது? கேக்குதா? ஸாலிஹ் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறுல நம்ம பெற்றுக்கொண்ட படிப்பினை என்ன? இதுல கிட்டத்தட்ட நமக்கு 8 படிப்பினைகள் கிட்ட சொன்னாங்க. அதுல ரொம்ப உறுதியான 2 படிப்பினைகள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க நிஹ்மத்துகளுக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். பொறுமையா இருக்கிறது, அல்லாஹ்வின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்கும் நிலைத்திருக்கணும். ஓகே, சரி பாருங்க. அப்ப இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள்ல 2 படிப்பினையை மட்டும் நான் இங்க திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணு என்னன்னா, இறைவன் நமக்கு கொடுத்த நெஹ்மத்துகளுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அருட்கொடைகளை நம்ம மதிக்காம விடும்போது அல்லாஹ் ஒண்ணு அந்த அருட்கொடைகளை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நெஹ்மத்துகளை நம்ம சரியா பயன்படுத்தாததுக்கான தண்டனையை இறைவன் கொடுப்பான். நமக்கு தோணலாம், நம்மளுக்கு என்ன அல்லாஹ் அருட்கொடை கொடுத்திருக்கான், நமக்கு என்ன அல்லாஹ் நெஹ்மத் கொடுத்திருக்கான், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா? ஸாலிஹ் அலைஹிவஸல்லத்துடைய சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவங்க பலசாலிகளா இருந்தாங்க, அவங்களுக்கு விவசாயம் பண்றது கூட அவங்களுக்கு இலகுவா இருந்தது. அப்படி தோணலாம். அப்படி தோணுதா? இல்ல அல்லாஹ் நமக்கும் நெஹ்மத்துகள் கொடுத்திருக்கான் அப்படின்னு தோணுதா? நம்மளும் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது தோணுதா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல கேக்குறான், நான் உங்களுக்கு கண்கள் கொடுக்கலையா, உங்களுக்கு நான் செவி புலன் கொடுக்கலையா, நான் உங்களுக்கு பேசும் கூடிய திறனை கொடுக்கலையா, இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக கொடுத்திருக்கேன்? நீங்க எனக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்தது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை. ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடைகள்லயே நியமாக்கள்லயே சிறந்த நியமத் என்ன தெரியுமா? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயம் இல்லாததுனாலதான் நிறைய பேர் வழி தவறி தங்களுடைய இருப்பிடத்தை நரகமா சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம அதான பார்த்துட்டே வரோம். எத்தனை பேருக்கு அல்லாஹுவ நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயங்களை கொடுக்கல. ஒரு வரலாறுல இளைஞர்கள் அல்லாஹுவ நம்புனாங்க, இன்னொரு வரலாறுல அதே இளைஞர்கள் அல்லாஹுவ நம்பல. ஒரு வரலாறுல அல்லாஹுவ நம்பிக்கை கொள்ளாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான்? அல்லாஹுவ நம்பிக்கை கொள்ளாம ஆணவத்தோட ஒரு சில இதயத்தை அல்லாஹ் வச்சிருந்தான். அப்ப இப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய இதயத்தை அவனுக்கு நம்பிக்கை கொள்ற வகையில படைச்சதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? அதிகமா அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதுக்கடுத்து அல்லாஹ் நம்ம உடல் உறுப்புகளை படைச்சதுக்கு, நம்மளை சுத்தி அல்லாஹ் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, நிம்மதியான உறக்கம் கொடுத்ததுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளுடைய கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டு வர்றதுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க யோசிக்க அது நம்ம யோசனைக்குள்ள அடங்காம போயிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா சில காரணங்களை நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு. இந்த ரமலான் அப்படிங்கிற மாதத்துக்கு நிறைய பேர் இருக்கு. பொறுமையின் மாதம், குர்ஆனின் மாதம், மன்னிப்பின் மாதம், நன்மைகளின் மாதம். அதே போல இந்த ரமலானுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா நன்றியின் மாதம் ரமலான். ரமலான் நன்றியுடைய மாதம். ஏன் நன்றி செலுத்தணும்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருட்கொடை கொடுத்திருக்கான். நான் இந்த மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆனை இந்த மாசத்துல நான் கொடுத்திருக்கேன். அதுக்காக நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு அல்லாஹ் விரும்புறான். அப்போ ஒரு மாதம் முழுக்க நம்ம நோன்பு வைக்கிறதே எதுக்காக தான்? இந்த நன்றியுடைய வெளிப்பாடுதான். அப்போ இப்படி நன்றியின் மாதமா இருக்கக்கூடிய இந்த ரமலான்ல நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். எப்படிலாம் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம்? நினைச்சிட்டே இருந்தா போதுமா? அல்லாஹ் நீ எனக்கு இது கொடுத்திருக்க, எனக்கு இன்னென்ன அருட்கொடைகள் கொடுத்திருக்க அப்படி நம்ம நினைக்கிறது மட்டும் போதுமா? அல்லாஹ்வுக்கு நம்ம செலுத்துற நன்றிகள்லயே எது தலையானது தெரியுமா? எது சிறந்தது தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவுகளோடும் இதயத்தோடும் நம்ம இருக்கிறது. அல்லாஹ்வ திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம சும்மா இருக்கிற நேரங்கள்ல திக்ர் செய்யறது, நம்ம வேலைகள்ல இருக்கும்போது திக்ர் செய்யறது, இல்ல திக்ர் செய்யறதுக்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி திக்ர் செய்யறது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம உணர்றோம் அல்லாஹ் நமக்கு ஒரு அருட்கொடை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அதை உணரும் போது யா அல்லாஹ் எனக்கு நீ இவ்ளோ நிஹ்மத் செஞ்சிருக்கியே அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் போற்றக்கூடிய வார்த்தை நம்ம நாவில இருந்து வெளிவரணும். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி வேற யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு கிடைக்கல. அவங்கதான் உங்களுக்கு அந்த உதவி செய்யறாங்க. அப்ப அவங்க கிட்ட நன்றியோட இருக்கோங்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்தும்? முதலாவது அவங்க செஞ்ச உதவிக்கு நம்ம நன்றியோட இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துவோம்? அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து ஆரம்பத்துல பேசுவோம். அதுதான் நம்மளுடைய முதல் வெளிப்பாடு. ஓ நீங்க அப்படி, நீங்க இப்படி, நீங்க ரொம்ப சிறந்தவங்க. நான் பார்த்ததிலே நல்ல மனிதர் நீங்க தான். இரக்கமுள்ள மனிதர் நீங்க தான். யோசிச்சு பாருங்க. உலகத்துல அற்பமான ஒரு விஷயத்துக்கு உதவி செஞ்ச மனிதனுக்கிட்ட நம்ம நன்றியோட நடந்துக்கிறதுக்காக அவனை எவ்வளவு புகழ்றோம். முதல் நன்றி வந்து நம்ம புகழுவோம். 2வது நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம செஞ்சு குடுப்போம். அவங்களுக்கு உதவி செய்ய நம்ம ஆளா போவோம். அப்ப இததான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலயும் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். நீ எனக்கு நன்றி செலுத்து. உனக்கு நான் குடுத்திருக்க அருட்கொடைகள நினைச்சு நீ எனக்கு நன்றி செலுத்து. அந்த நன்றிய நீ எப்படி செலுத்துனா, திக்ர், நம்மளுடைய துஆ, நம்மளுடைய அமல்கள் இது எல்லாமே நன்றியின் வெளிப்பாடு. அதுல முதலாவது அவன புகழக்கூடிய வார்த்தைகள நம்ம அதிகம் பயன்படுத்திட்டே இருக்கணும். இப்ப நன்றி செலுத்தணுங்கிறது இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அதே போல இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்னன்னா, அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் அப்படிங்கிறது. அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அழிச்சாங்க. அல்லாஹ் உடனே அழித்தானா? இல்ல கால அவகாசம் கொடுத்தானா? உடனே அல்லாஹ் அழிக்கலையே. கால அவகாசம் குடுத்தானே. எத்தன நாள் அல்லாஹ் குடுத்தான்? 3 நாட்கள் அல்லாஹ் குடுத்தான். எதுக்காக இந்த 3 நாட்கள்? அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிய இறைவனுடைய கட்டளைய மீறியும் அழிச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணணும்? அல்லாஹ் நாடி இருந்தா அந்த இடத்த அழிச்சிருந்திருக்கலாமே. அல்லாஹ் என்ன பண்ணான்? 3 நாள் அவகாசம். அந்த 3 நாள் எதுக்கு? யாரும் மனம் வருந்தி இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் கொடுத்த அந்த அவகாசம். இந்த 3 நாட்கள்ல தன்னுடைய தவறை உணர்ந்து யாராவது என்கிட்ட வந்துர மாட்டாங்களா? அப்ப எவ்வளோ பெரிய கொடிய பாவம் செய்த மனிதருக்கும் அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கிறான். நம்மளே ஒரு நன்மையை நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா ரசூலுல்லாஹ் அழகா அல்லாஹ்வுடைய கருணைக்கு உதாரணமா சொல்றாங்கல்ல, நம்ம ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சா அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான கூலியை எழுதிருவானா. ஏன்னா என்னுடைய அடியான் நினைச்சிட்டான், நன்மை செய்யணும்னு என் அடியான் நினைச்சிட்டான், அப்ப நினைத்த உடனே அதுக்கான கூலி அல்லாஹ் எழுதிருவானா. அதே நேரம் நம்ம ஒரு தீமை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அல்லாஹ் அதை செய்யும் அந்த எண்ணத்துல நம்ம நினைக்கும் போது அல்லாஹ் அதை எழுத மாட்டானாம். நன்மை எப்படி? நான் செய்யணும்னு நினைக்கும் போதே எழுதப்படுது. தீமை எப்படி? நான் செய்யணும்னு நினைக்கும் போது அது எழுதப்படாது. அப்புறம் நான் செஞ்சதுக்கு அப்புறமா அது எழுதப்படுமா? நான் செஞ்ச உடனேயும் அது எழுதப்படாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான்? அவகாசம் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் அல்லாஹ் வெயிட் பண்ணி பார்ப்பான். இவனுக்கு புரிதல் வருதா? இவன் உணர்ந்துட்டானா? என்கிட்ட மன்னிப்பு கேக்குறானா? அப்ப மன்னிப்பும் அதுக்காக நம்ம கேட்கப்படல. அந்த அவகாசத்தையும் நம்ம தாண்டிட்டோம்னா, அப்பதான் அந்த தீமைக்கான கூலிய அல்லாஹ் நம்மளுடைய ஏட்டுல பதியறானாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருக்கான்.
எல்லாம் சொல்லும் போது சொல்றான்ல, நீ வானம் முற்ற அளவு நீ பாவம் வந்து செஞ்சிருந்தாலும், இந்த பூமி நிரம்புற அளவு நீ பாவங்கள் செஞ்சிருந்தாலும், என்னை நோக்கி கையை உயர்த்தி, யா இறைவா, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை உன்னை தவிர மன்னிக்க கூடிய ரப்பு வேற யாருமே இல்லை, என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இறைவா, நீ மன்னிப்ப நேசிக்க கூடிய இறைவனா இருக்க, என்னுடைய மன்னிப்பை ஏத்துக்கோ இறைவா, என் பாவங்களை மன்னிச்சிருன்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையை உயர்த்தி நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அந்த பாவத்துடைய அளவு வானம் முற்ற அளவு இருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். 100 கொலை செய்த மனிதன் அல்லாஹ் மன்னிக்கலையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த நபிமொழி தானே. 100 கொலை செய்த மனிதரையுமே அல்லாஹ் அவருடைய தௌபா உண்மையான தௌபாவா இருந்ததுனால அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சான். இன்னும் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கிறதுல எந்த அளவு இருக்கா அப்படின்னா, சில நேரங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பு தன்மை எப்படி இருக்கும்னா, நம்ம செஞ்ச தப்ப மன்னிச்சிருவான். ஆனா நம்மளுடைய ஏட்டுல இவர் இந்த தவறு செய்தாருன்றது இருக்குமா? அல்லாஹுடைய இன்னொரு மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம செஞ்ச தப்ப மன்னிச்சு அந்த ஏட்ல அதை அழிச்சிருப்பானா, அழிச்சாலும் அதனுடைய சுவடுகள் இருக்குமா? அல்லாஹுடைய இன்னொரு கருணை எப்படி அப்படின்னா, அவருடைய செஞ்ச தப்ப மன்னிச்சு அப்படி ஒரு தப்ப அவர் செஞ்சதுக்கான சுவடே இல்லாம அல்லாஹ் மன்னிச்சிருவானா. அல்லாஹ் கிட்ட அப்படிப்பட்ட மன்னிப்பை நம்ம இறைவன் கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ரமலானுடைய மாதம் தௌபாக்கள் அங்கீகரிக்கிற மாதம். அல்லாஹ் காத்துட்டு இருக்கான். யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குறாங்களா, நான் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு ஒவ்வொரு தஹஜத்திலையும் நம்மளுடைய ரப்பு காத்துட்டு இருக்கான். இந்த மாதத்துல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெறல அப்படின்னா, வேற எந்த மாதத்துல நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதம் இன்னும் ஒரு 5 நாட்கள்ல கடைசி 10க்கு போக போறோம். கடைசி 10ல நான் அதிகமா என்ன துவா ஓதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் கிட்ட அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கணும். இறைவன் மன்னிப்பு கேட்கிறத விரும்புறான் அப்படிங்கிறதும் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு படிப்பினை. ரப்பு நீ எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் சொல்லும் போதே அப்படிதானே சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. நம்ம அந்த தப்பு செஞ்ச போது கூட அல்லாஹ் நம்ம மேல கோவப்பட்டு நம்மள பாவிகளேன்னு கூப்பிடல. தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் மாற்றணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள், அடுத்த 3 நாட்கள் முகவரியை தேடி அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து இந்த 3 நாட்கள் அடுத்து இந்த தலைப்புல தான் இன்ஷா அல்லாஹ் பயான் இருக்கும். எல்லாரும் கலந்துக்கலாம். இப்போ கஃபரா ஓதி இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.